ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு நம்ம லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியா அவரை பற்றி பார்க்கலாம். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ப்ரீஃப் அவர் என்ன அச்சீவ் பண்ணினார் அவருடைய லைஃப் டைமில் அப்படின்றது ஒரு தெரிஞ்சுட்டு அந்த பேக்ரவுண்டோடு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்னும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். அவர் பிறந்த காலத்தில் இந்தியா முழுக்க புத்த மதமும் சமண மதமும் கோலோச்சி இருந்த காலம். அது தவிர சின்ன சின்ன நம்பிக்கைகள், வாமாச்சாரம், கபாலிகம், இந்த மாதிரியான நம்பிக்கைகளும் இந்தியா முழுக்க பரவி இருந்துதான். ஆனால் டாமினண்ட்டாக இருந்தது புத்த சமயமும் சமண சமயமும். அதுக்கு முன்னாடி இருந்த இந்து மதத்தை ஓட புதுசாக ரைஸ் ஆகி பயங்கரமான லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் வேர்ல்டில் எந்த ஒரு பிரதேசமாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அது ரோமா இருக்கலாம், இல்லை மெசபட்டோமியான்னு சொல்லக்கூடிய ஈராக்காக இருக்கலாம், இல்லை பாரசீகம்னு சொல்லக்கூடிய இன்றைய ஈரான், அல்லது ஆப்கானிஸ்தான், அல்லது கனடா, அல்லது ஆஸ்திரேலியா, எங்கே வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு புது மதம் அங்கே வந்ததுன்னா அங்கே இருந்த பழைய மதமும் பழைய கல்ச்சரும் அடியோட காணாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் இது ரீஎஸ்டாப்ளிஷ் ஆனதா சரித்திரமே கிடையாது, இன்க்ளூடிங் ஈஜிப்ட். அப்படி புது மதம் ரைஸ் ஆகி அது 90-95% மேலே வளர்ந்த அப்புறமும் திருப்பியும் பழைய மதமும் பழைய கல்ச்சரும் ரிவைவ் ஆகிருக்குன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி கண்ட்ரி இந்தியா தான், ஒன் அண்ட் ஒன்லி ரிலீஜியன் ஹிந்து மதம் தான். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆதி சங்கராச்சாரியார். இது அவரோட மெயின் அச்சீவ்மெண்ட். ஸோ அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு ஸ்டோரியாக, ஒரு இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்காம இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கணும். இந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் 32 வயசுக்குள்ளே முடிச்சிடுறார். அவருடைய காலம் 32 வயசு தான். 32 வயசுக்குள்ளே அவர் இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணிவிட்டு, இது தவிர 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் விளக்க உரை, லைக் கனகதாரா சோஸ்திரம், பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதுறது, அதுக்கப்புறமா சுப்பிரமணிய புஜங்கம் மாதிரியான ஸ்லோகங்கள், இதுக்கு 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி, அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக 4 மடங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு சிஷ்யர்களை நியமித்து, அதுக்கப்புறமா பாரத தேசம் முழுக்க பல தடவை நடைப்பயணமாகவே போயிட்டு அவர், அதாவது பாரத தேசத்தில் அவர் நடக்காத இடமே கிடையாது. அவர் மயிலாப்பூருக்கும் போயிருப்பார், திருவொற்றியூருக்கும் போயிருப்பார், கேதார்நாத்துக்கும் போயிருக்கார், நேபாளத்துக்கும் போயிருக்கார், அஸ்ஸாமுக்கும் போயிருக்கார், அருணாச்சல பிரதேசத்துக்கும் போயிருக்கார், கர்நாடகா, ஸ்ரீசைலம், காசி, பிரயாகைன்னு இந்தியாவில் அவர் கால்படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் நடந்தே போய், நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம இன்றைக்கி இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் நம்ம ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி ஒரு 1 வீக் 10 டேஸ் டூர் போயிட்டு வந்தாலே நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்கு நம்மளுக்கு உடம்பு முடியாது. பட் அவர் லைஃப் லாங்காக ஹி வாஸ் ட்ராவலிங் பை வாக்கு. போகிற இடத்துலலாம் விவாதம், வாதங்கள், எல்லா இடத்துலையும் வெற்றி தான். அதுக்கப்புறம் அந்த எதிராளியை தன்னுடைய விவாதத்தின் மூலமாகவே தன் பங்குக்கு கொண்டு மீன் டைம் ஏகப்பட்ட ஸ்லோகங்களெல்லாம் எழுதி இத்தனையாக முடித்து நம்மளுடைய தர்மத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி 32 வயசுக்குள்ளே ஒரு காலத்தை முடிச்சிடுறாரு. இது எவ்வளோ பெரிய சாதனைங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம பார்ப்போம். அவர் பிறந்தது கேரளாவில் இருக்கிற காலடி. ஆனால் பேசிக்கலி அவர் ஒரு தமிழர். அவருடைய தாத்தா தஞ்சாவூரை சேர்ந்தவர். அப்பாவுடைய பேர் சிவகுரு, தாய் ஆரியாம்பாள். அப்பா ரொம்ப ஆதிசங்கரரோட இயற்பெயர் சங்கரன். அவர் சங்கரன் ரொம்ப குழந்தையாக இருக்கிற போதே அவருடைய தந்தை காலமாயிடுறாரு. அவங்க அம்மா தான் எடுத்து வளர்க்குறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பிறக்கிற போதே அந்த ஞானமும் அந்த புத்திசாலித்தனமும் அந்த தைரியமும் சங்கரன் குழந்தைக்கிட்ட அப்படியே தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த சங்கரனுக்கு 6 வயசாக இருக்கிறம்போது ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அவங்க பூர்ணா நதி கரையில் ஒரு வீட்டில் இருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஜுரம். அவங்களுக்கு அந்த நதிக்கு போய் குளிக்கிறது அவங்க வழக்கம். அதனால போக முடியல, நடந்து போக முடியல. ஏமா போகலான்னு சொல்லிட்டு சங்கரன் கேட்குறாரு. இந்த காரணத்தினால போக முடியலன்னு தெரிஞ்ச உடனே அந்த நதியை தன்னோட வீட்டு பக்கம் வர வச்சுட்டு தன்னுடைய சக்தினால் அங்கேயே போய் பக்கத்துலேயே போயிட்டு குளிக்கிற மாதிரி அவர் பண்ணுறாரு. இந்த பண்ண போது 6 வயசு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த காலத்தில் பூணல் போட்ட
அவங்க வந்து கல்யாணம் ஆற வரைக்கும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் வந்தது. அந்த வழக்கத்தின் பிரகாரம் அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுகள்லாம் போய் பிக்ஷை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஒரு ஏழையான வீட்டில் போயிட்டு அவர் பிக்ஷை கேட்குறாரு. அந்த வீட்டில் வந்து இருக்கிற அம்மா வந்து எதுவுமே இல்லை, பட் ஒரு குழந்தை வந்து கேட்குதே. இந்த இந்த இன்சிடென்ட் நடந்தபோது 7 வயசு சங்கரருக்கு இப்படி வந்து கேட்குது, நம்மளால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு அவர் வந்து அந்த க்ஷணத்தில் 7 வயசில் வந்து கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே மேலேருந்து தங்கமாக நெல்லிக்காய் சைஸில் கொட்டுச்சான் அந்த வீட்டு மேலே. அந்த வீட்டோட ஏழ்மையே போச்சான். இந்த அற்புதம் நடந்தபோது 7 வயசு. அதுக்கப்புறம் ஒரு வேத படிப்பை முடிக்கிறார். வேத படிப்பை ஒரு 8 வயசில் முடிக்கிறார். வேத படிப்புனா என்னன்னு ஒரு அறிமுகம் தேவைப்படுறவங்களுக்காக சொல்கிறேன். சாதாரணமாக அந்த படிப்பை சேர்றும் போதே ஒரு 8 வயசு 10 வயசில் தான் குழந்தைங்களை சேர்ப்பாங்க. அந்த குருகுலத்தில் ஒரு 10 வருஷம் டெடிக்கேட்டடாக இருந்தால்தான் ஓரளவு கற்றுக்கிட்டு வெளில வர முடியும். இட்ஸ் எ வெரி டஃப் லைஃப். ஆனால் இவர் 8 வயசுலேயே வேத படிப்பு முடிக்கிறார். ஓகேயா? அது மாதிரி முடிச்சுட்டு அவர் ஒரு சமயம் அவர் பூர்ணா நதி கரையில் குளிக்க போகிறாரு. குளிக்க போகும்போது ஒரு முதலை வந்து அவருடைய காலை பிடிச்சிடுது. அந்த 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 இடத்துல இன்னமும் கூட முதலைகள் நடமாட்டம் இருக்கும். காலடியில் வந்து அந்த பூர்ணா நதி கரையில் சான்ஸ் கிடச்சவங்க போய் பாருங்கள். இப்போ கூட முதலைகள் நடமாட்டம் இருக்கிற ஏரியா தான் அது. அவருடைய காலை ஒரு முதலை பிடிச்சிடுறது. அவங்க அம்மா கரையிலேருந்து பார்த்து அலறாங்க, குழந்தை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. பட் சங்கரனுக்கு வந்து தெரிஞ்சிடுது இது என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அம்மாவை என்ன கேட்குறாரு, எனக்கு நீ சந்நியாசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடு, என்னுடைய இந்த முதல்ல வந்து என்னுடைய இந்த காலை விட்டுடும். இப்போ 8 வயசு எனக்கு, நீ சந்நியாசம் கொடுக்குறேன்னு சொன்னாக்க இன்னும் என்னோடய ஆயுசு ஜாஸ்தியாகும், 16 வயசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால காலை விட்டுடுன்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. சரி ஏதாவது ஒன்று சொல்லி குழந்தைய காப்பாற்றினா போகிறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஓகேடா சந்நியாசம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே முதல்ல விட்டுடுது. மேலே எழுந்து வராரு, சன்னியாசத்துக்கு போயிடுறாரு அவர். அவங்க அம்மா வந்து கதறாங்க, என்னடா நான் வந்து ஒரு காப்பாற்றுறதுக்காக சொன்னேன், நீ நிஜமாகவே என்னை விட்டு போறியானா? இல்லை, வாக்கு கொடுத்தது தான், ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன், உன்னோட அந்திம காலத்தில் உங்ககிட்ட நான் இருப்பேன், ஆனால் நீ சொன்ன மாதிரி நான் வந்து சன்னியாசத்துக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he takes a firm decision when he was just 8 years. You just imagine, 8 வயசில் எந்த ஒரு குழந்தையாவது சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு தீர்மானமாக டிசைட் பண்ணிட்டு போகுமா? ஆனால் போயிருக்கு. அவர் கால் போன போக்கில் போகிறார். போயிட்டு ஆந்திராவில் இருக்கிற நர்மதை நதிக்கரையோரம் வரைக்கும் போகிறார். அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுறது. ஜனங்கள்லாம் அந்த சமயத்தில் ரொம்ப பயப்படுறாங்க. இவர் வந்து தன்னுடைய சக்தினால் அந்த நர்மதை நதிக்கரையில் வர்ற வெள்ளத்தில் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து சாந்தமாக ஓட விடுறார். தன்னுடைய சக்தினால், ஆத்ம சக்தினால் இதை பண்ணின போது 8 வயசு. இதை வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிந்த பகவத் பாதர்னு ஒரு மகான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறார். இந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறார், நீ யார் என்னன்னு சொல்லிட்டு. இவர் தன்னுடைய பேக்ரவுண்டை சொல்கிறார். நான் வந்து ஒரு குருவை தேடி அலைஞ்சிட்ருக்கேன், சன்னியாசம் வாங்கணும்னு சொன்ன உடனே கோவிந்த பகவத் பாதர் வாலண்டியராக அந்த சங்கரனை தன்னோட சிஷ்யனாக சேர்த்துன்ட்டு அங்கே வந்து அவருக்கு அத்வைதம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த கான்செப்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ வந்து பாரத தேசம் முழுக்க நடந்து அத்வைதத்தை பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த பகவத் பாதர் அவருக்கு ஆர்டர் போடுறார். அதை வந்து சிறமேற்கொண்டு அவர் ஃபஸ்ட்டு காசிக்கு நகர்றார். காசியில் வந்து ஹீ இஸ் மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய பேரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலையும் சுற்றி வராரு. காசியில் அவர் சந்தித்த முக்கியமான ஒரு நபர் வந்து குமரில பட்டர்னு சொல்லிட்டு. குமரில பட்டருங்கிறவர் வந்து அந்த காலத்தில் இருந்த பல நம்பிக்கைகளில் மீமாம்சக நம்பிக்கைன்றதும் ஒன்று இருந்தது. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அவர் வந்து தான் செஞ்சதாக நினச்ச ஒரு தப்புக்கு பிராயச்சித்தமாக தன்னைத்தானே உமியில் நெருப்பு வச்சு அதுக்குள்ளே குதிச்சிடுறாரு. அதாவது அவர் ஒரு தப்பு செஞ்சிடுறாரு. என்ன தப்புன்னா, புத்த மதத்தில் இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்திஷ்க்கு மாறி போயிட்டு அங்கே இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மடத்தில் சேர்ந்துடுறாரு. அவர் வந்து ரகசியங்களை, அதாவது வேற ஒரு ரகசியம்னா வேறு எதுவும் இல்லை, அந்த மதத்தோட கோட்பாடுகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு
பட் அது விஷயத்தை தெரிஞ்சுட்ட அந்த மடாதிபதிகள், நீ வந்து மனமும் வந்து சேரல, இதுக்காக தான் சேர்ந்துருக்கேன்றத கண்டுபிடிச்சிட்டு அவரை வந்து அந்த மடத்தோட மாடியிலேருந்து கீழே தள்ளிடுறாங்க. பட் ஹீ ஆல்சோ அக்செப்ட்ஸ், நான் அது தப்பு செஞ்சது தப்பு தான். அதுக்கு பிராயச்சித்தமாக என்ன பண்ணிக்கிறாரு, இம்மீடியட்டாக நெருப்பில் குதிச்சா கூட ஒரு சீக்கிரமாக உயிர் பிரிஞ்சிடும். ஆனால் ஒரு உமியை குவிச்சு அதை கொதிக்க வச்சு அதில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு உருகிறது வந்து ரொம்ப ரண வேதனை. அந்த வேதனை தனக்கு வரணும், இருக்கட்டும்னு சொல்லிட்டு பர்பசிவாக தனக்கு தானே அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். சங்கரர் வந்து குமரியில் பட்டற கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறார். பேசிட்டு தன்னோட அத்வைத சித்தாந்தத்தை பற்றிலாம் எடுத்துரைக்கிறார். குமரியில் பட்டர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டு, நீ வந்து என்ன பண்ணு, காஷ்மீர் பக்கம் போ, அங்கே மண்டன மிஸ்ரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மீமாம்சகர்களுக்கு எல்லாம் தலைவர் மாதிரி. அவரை நீ உன் பக்கம் இழுத்துன்ட்டியானா எல்லா மீமாம்சகர்களும் ஆல்மோஸ்ட் சனாதன தர்மத்தை ஏற்றுன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வழியை காட்டுறாரு. அதுக்கப்புறம் குமரியில் பட்டரோட உயிரும் பிரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சங்கரர் வந்து காஷ்மீரத்துக்கு போகிறார். காஷ்மீரத்தில் மண்டன மிஸ்ரரோட வீட்டை தேடி போகிறார். மண்டன மிஸ்ரர் ஒரு பெரிய மகான், படித்த ஞானி, ஆனால் மீமாம்சகர். அவரோட மனைவி வந்து சரசவாணி. ஸோ இவர் வந்து அவரை மீட் பண்ணி, தான் இந்ததுக்காக வந்தேன், விவாதம் பண்ணி உங்களை ஜெயிக்கிறதுக்காக வந்தேன்னு உடனே மண்டன மிஸ்ரருக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்ன நீ ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவியான்னு. ஏன்னா மண்டன மிஸ்ரர் வந்து ரொம்ப ஞானஸ்தன், ஒரு சாதாரண மொட்டை அடித்த சன்னியாசி தன்னை எப்படி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. சரி, 2 பேரும் ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் ஜட்ஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. மண்டன மிஸ்ரரோட மனைவியவே ஜட்ஜாக்குறாங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப படித்த ஞானி, ரொம்ப படித்தவங்க. ஞாபகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த சமயத்துலேயே படித்த பெண்கள் அந்த அளவுக்கு ஜட்ஜாக இருக்கிற, ஞான விவாதத்தில் வந்து ஜட்ஜாக இருக்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் பெண்கள் இருந்திருக்காங்க அப்போவே. ஓகேயா? அதுக்கு என்ன அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வருதுன்னா, 2 பேருக்கும் ஒரு மாலை, ஆதிசங்கரர் அதுக்கப்புறம் மண்டன மிஸ்ரர் 2 பேரும் ஒரு மாலையை போட்டுக்கணும். இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். யாரோட மாலை வாடுதோ அவங்க வந்து தோத்ததாக அர்த்தம். அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மண்டன மிஸ்ரர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆதிசங்கரர் மடை திறந்த வெள்ளம் மாதிரி பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற போது அவரால் ஓரளவுக்கு மேலே பதில் சொல்ல முடியல, லாக் ஆகிடுறாரு. பார்க்குறம்போது ஒரு கட்டத்தில் வந்து மண்டன மிஸ்ரரோட மாலை வாட ஆரம்பிச்சிடுது. அவர் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறார். தோல்வியை ஒத்துண்ட உடனே என்ன செய்கிறது, அவங்க போட்ட ஒப்பந்தம் பிரகாரம் நான் உங்களுக்கு சிஷ்யனாகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டன மிஸ்ரர் அவருடைய சிஷ்யனாகிடுறாரு. சரசவாணியும் பின்னாடியே வராங்க. துறவரம் ஏற்றுனாலும் திடீர்னு ஹஸ்பண்ட் தன்னை விட்டு போயிட்டாரேன்றதுனால சரசவாணியும் பின்னாடியே வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கள கூட்டிக்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு மண்டன மிஸ்ரர் தன்னுடைய பிரதான சிஷ்யனாகிட்டு ஒரு இடத்துல மடம் ஸ்தாபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வரார். எங்கே மடம் ஸ்தாபிக்கிறதுன்னு தெரியலை. அப்போது கர்நாடகத்தில் சிருங்ககிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே வந்து ஒரு தவளை வந்து கர்ப்பமாயிட்டு இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு பாம்பு வந்து அதுக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இந்த தவளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஸோ தவளையும் பாம்பும் பிறப்பாலே எதிரி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எதிரிக்கு, பிறவி எதிரிக்கு தவளைக்கு வந்து பாம்பு வந்து அபயம் கொடுக்கறதுனா இது ஒரு தர்ம பூமியாக இருக்கணும், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர் தீர்மானித்து அந்த இடத்துல தான் சிங்கேரி மடத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். அந்த இடத்துல சரசவாணி சிலையாக நின்றுடுறாங்க. சிங்கேரி மடத்தை ஸ்தாபித்து மண்டன மிஸ்ரருக்கு வந்து சுரேஸ்வரர் அப்படின்னு பேரை மாற்றி அவரை தன்னோட பிரதான சிஷ்யனாக்கி அந்த சிருங்கேரி மடத்துக்கு அவரை முதல் குருவாக ஆக்குறார். இந்த மாதிரி பல இன்சிடெண்ட்டு. அவர் வந்து ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிஷ்யர்களை இது நியமிக்கிறார் இல்லையா. அதில் வந்து சனந்தனர் அப்படிங்கக்கூடிய பத்மபாதரை கிழக்கு பக்கம் கோவர்தன மடம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே வந்து அவரை குருவாக போடுறார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மண்டன மிஸ்ரர் அப்படின்ற சுரேஸ்வரரை சவுத் சைடு சிருங்கேரி சாரதா மடத்துக்கு அதிபராக போடுறார். அதுக்கப்புறம் ஊமையாக இருந்து அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் காரணமாக பேசின ஹஸ்தாமலகர் அப்படின்றவரை மேற்கு பக்கம் துவாரகா மடத்துக்கு குருவாக போடுறாரு. அதுக்கப்புறம்
கிரி அப்படின்ற தோடகரை வடக்கு பக்கம் ஜோதிர் மடத்துக்கு குருவாக போகிறார். ஸோ இந்த தன்னுடைய அப்புறம் தானே காஞ்சி மடத்தை கிரியேட் பண்ணி அங்கே வந்து உட்காந்துக்கிறார். இத்தனை மடங்களை கிரியேட் பண்ணி இந்த திருப்பியும் இந்த எல்லாரையும் மீட் பண்ணி அப்போ இருந்த எந்தெந்த ஞானஸ்தர்களெல்லாம் மீட் பண்ணி விவாதங்களில் ஜெயிச்சு அவங்கள தன் பக்கம் கொண்டு வந்து திருப்பியும் ஹிந்து மதத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இந்து மதத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவர் எந்த விதமான ஆசை வார்த்தையும் காமிக்கல, எந்த விதமான பலப்பிரயோகமும் பண்ணல. பியூர்லி தன்னோட ஞானத்தினாலையும் விவாதத்தினாலையும் மட்டும்தான் அவர் இந்த ரீஎஸ்டாப்ளிஷை பண்ணி முடிக்கிறார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹிந்துவாக இருந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை தொடர்ந்துட்டுருக்கோன்னா அதுக்கு ஆதிசங்கரர் ஒரு முக்கியமான காரணம். அவர் வந்து பரமேஸ்வரனோட அவதாரமாக அவரை நம்ம பார்க்குறோம். இல்லை, அது உண்மைதான். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனித அவதாரத்தால் 32 வயசுக்குள்ளே இத்தனை சாதனைகளை முடிக்கிறதுன்றது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவருடைய பிறந்த நாள் எதுனா வைகாசி மாதம் வர வளர்பிறை, அதாவது சுக்லபட்சம்னு சொல்லக்கூடிய வளர்பிறையில் 5ஆம் நாள், அதாவது பஞ்சமி திதி. இது பஞ்சமி திதி 5ஆம் நாள்ன்றது தான் அவருடைய பிறந்த தினம். அவருடைய இது நான் இப்போ சொன்னது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் கூட கிடையாது. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் பண்ணின ஸ்ட்ரகிள்ன்றதெல்லாம். இன்றைக்கி என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தெரியலை. கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தேடி படிக்கணும்னு நான் உங்களையெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.